நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு வந்து நன்றி சொல்லணும். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளட் டொனேட் வந்து பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தி த்ராட் ரெஸ்பான்சர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக ரிஸ்க் எடுத்து அவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் போய் பிளட் டொனேட் பண்ணியிருந்தாரு. ப்ரோ உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு கால் பண்ணீங்க சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் இதுலயே ஒரு நன்றி சொல்லணும் அப்படிங்கறக்காக தான். இதுல வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு ரேடியேட்டர் ஃபேன் நம்மளுக்கு ஓடல அப்படின்னா இந்த மாதிரி ஃபேன் வரும். இது வந்து கம்ப்ளைண்டான ஃபேனு. இந்த மாதிரி ஃபேன் ஓடல, ஆனா நான் லோக்கல்ல தான் ஓட்டுறேன் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஓட்டுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நான் வந்து ஓட்டிக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சப்போஸ் லாங் ஓட்டுறவங்களா இருந்தா கூட கொஞ்சம் பிரச்சனை வராது அவ்வளவு சீக்கிரத்துல. ஆனா லோக்கல் ஓட்டுறவங்க வந்து நான் கம்மியா தான் ப்ரோ ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா வந்து அவங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபேன் ஓடல அப்படின்னா வந்து நார்மலாவே ஹீட் ஜாஸ்தி ஆகும். அதோட சிட்டிக்குள்ள ஓட்டும்போது ரொம்பவே ஹீட் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது கண்டிப்பா வந்து ஃபேன் வேணும். இது லாங்ல ஓடும்போது ஓரளவுக்கு காத்து வந்து வேகமா பட்டு நமக்கு கூலிங் ஆயிரும். அதனால கூட ஃபேன் இல்லாம ஓட்டலாம். அதனால சிட்டிக்குள்ள தான் நான் ஓட்டுறேன், எனக்கு வந்து ஃபேன் ஓடலாம் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்காதீங்க. கட்டாயம் மாத்திரணும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட்.